வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் 18/3/2025 வரை தொடரும் என எதிர்கூறப்படுகின்றது. சில வேளைகளில் இதற்கு பின்னரும் மழை தொடரக்கூடும். தற்போதைய நிலையின்படி இந்த காற்று சுழற்சி தாளமுக்கமாக மாற்றம் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தினூடாக இலங்கையின் நிலப்பகுதிக்குள் நுழைந்து நாட்டின் நடுப்பகுதியினூடாக அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 18ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்பிருந்தாலும் நாளை முதல் அதாவது 11/3/2025 அன்று அடுத்த 3 நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பெரிய மற்றும் நடுத்தர குளங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன. கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நிலப் பகுதிகளில் எதிர்வரும் 12/3/2025க்கு பின்னர் மிதமான வெள்ள அனர்த்தத்துக்கு வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்நிலப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்படுகின்றது. கரையோரப் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றது. நாளை முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக மழை பொழியும் போதும் அதற்கு பின்னரும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும். நாளை மாலை முதல் அதாவது 11/3/2025 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் திகதி குறிப்பிட்டது போல் இந்த மார்ச் மாதத்தின் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்பது மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது.